தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருந்தான். அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டவர்களும் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க கூடாமல் போனபடியினாலும் அவன் முகம் தேவ தூதன் முகத்தை போல பிரகாசமாய் இருப்பதை கண்ட ஜனங்களும் அவன் தேவன் தூஷணம் சொன்னதாக கூறி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். சில வேளைகளில் பிறர் நம்மிடம் நடந்து கொள்ளும் விதமும் பேசுகிற காரியங்களும் சொல்லுகிற ஆலோசனையும் நமக்கு சரி என்று தோன்றும். ஆனாலும் நாமும் நம் கௌரவத்தையும் தாழ்ந்து போகாத குணத்தையும் மேட்டிமையையும் வெளிக்காட்டும்படியாக சில இடங்களில் நடந்து கொள்கிறோம். ஆனால் பிதாவாகிய பரலோக தேவன் விரும்புவது நம்மிடம் தாழ்மையான குணங்களையே. பெரியவர்கள் சிறியவர்கள் என்று யாராயிருந்தாலும் நம் மதீனத்திலிருந்து நமக்கு ஒரு தெளிவை கற்றுக் கொடுத்தால் அதை அல்ல தட்டாமலும் அவர்களை அலட்சியம் பண்ணாமலும் நம்முடைய தவறை உணர்ந்து பொறுமையோடு ஏற்றுக்கொள்வோம். God bless you.